கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு அருமையான பாடலை பாடி நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் எல்லாரும் துதித்து அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜெகதி ரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, சகலற்றையும் உண்டாக்கினவரே, படைத்தவரே, சிருஷ்டித்தவரே, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனே, உமக்கு நாங்கள் கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். நீரே சகலற்றையும் படைத்தவரும் உண்டாக்கினவரும் ஆளுகிறவருமாய் இருக்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து கூடையிரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவாம்? இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சர்வத்திற்கும் மேலானவர், சர்வ லோகத்தையும் ஆளக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என்று வேதவசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகலற்றுக்கும் மேலானவர் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தான் சர்வத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார். சகரியாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சர்வ லோகத்துக்கும் ஆண்டவர் என்று பார்க்கிறோம். உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு அவரே இந்த உலகத்தை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், படைத்தார், அழகாக்கினார், ஆசீர்வதித்தார். சர்வ லோகத்துக்கும் ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் மட்டும்தான். கர்த்தராகிய தேவன் தான் சர்வத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார். சர்வத்திற்கும் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேறு யாருமே இல்லை.
அவர்தான் எல்லாவற்றையும் படைத்து உண்டாக்கி உருவாக்கி சிருஷ்டித்து மனிதர்களாகிய நம்மை இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் வாசம் பண்ணுவதற்கும் இந்த நாட்களில் இதை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தெய்வத்தை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீங்க? அவர் ஒரு சாதாரண அற்புதம் செய்கிறவர் மாத்திரமில்லை, ஒரு வியாதியை குணமாக்குறவர் மட்டுமில்லை, ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார். அப்போ சர்வத்தையும் ஆளக்கூடியவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்குது, நம்ம என்னென்ன சூழ்நிலையில் போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? தெரியும். நம்ம புரிஞ்சு உணர்ந்து நம்மளை நன்கு அறிந்து நமக்கு தருகிறவர். அப்படியானால் அவரை நம்பியிருக்கிற நாம, அவருடைய அற்புதங்களை எதிர்பார்த்திருக்கிற நாம சந்தேகப்படாமல் முழுவதுமாக அவரை சார்ந்து சர்வத்துக்கும் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அவரால் செய்யக்கூடாத ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும், எந்த சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும் உங்களை கனப்படுத்தவும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவனால் முடியும். அதனால் சர்வத்துக்கும் ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் இந்த நாட்களில் விசுவாசித்து அவர் மேலே நம்பிக்கை கொண்டு சார்ந்து இருப்பீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, சர்வத்துக்கும் ஆண்டவராகிய எங்கள் தேவனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தருகிறவரும் ஆளுகிறவருமாய் இருக்கிறதற்காக நன்றி. தகப்பனே, உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் அந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். சர்வத்தையும் ஆளுகிற தெய்வம் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் நன்மையும் மேன்மையும் கொடுத்து கனப்படுத்தி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.